கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 26 வசனம் 8. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரையே வாஞ்சித்து அவரை போல வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாயா 26:8 கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய நினைவிலே கர்த்தருடைய நாமமும் அவரை நினைக்கும் நினைவும் நம் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை குறித்தே சிந்தித்து அவர் விரும்புகிறவற்றை செய்து கொண்டிருக்கின்றோமா? அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ்கின்றோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்பின் வழியிலே நாம் அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கின்றோமா என்பதை நிதானித்து அறிந்து அவருக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கரையற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபம். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். நம்மை உண்மை உள்ளவர்களாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்கின்றோமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் அவரை தரிசிக்கின்றோமா? அவரை முகமுகமாய் காண ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து அவருக்கு பிரியமாய் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் நாம் தப்புவிக்கப்படுவோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அதை தியானித்தறிந்து அவர் வழியில் நடப்போம். அவருக்கு காத்திருப்போம். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி அவரோடு என்றென்றும் நாம் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், உமக்கு காத்திருக்கிறவர்களாய் வாழ, உம்மை குறித்து நினைத்து நாங்கள் உம்மை சிந்திப்பதே எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீதியின் வழியிலே நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு ஆயத்தமாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.